வணக்கம். வள்ளியின் தர்பார் ஆரம்பமாகுதுங்க. வள்ளி, பாத்தியா? அந்த குழந்தைய அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்கடி. ஆனால் அந்த பொண்ணு எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாடி. அக்கா பருவத அக்கா வீட்டில் இருக்கிறப்ப தான் அந்த அக்கா சொன்னாங்க. அக்கா அந்த பொருளை ஓட்டா கூட காமிச்சாங்க. அக்கா அழகா இருக்குதக்கா, உள்ள படித்த உள்ளையா இருக்குதக்கா. என்னக்கா ஓக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு சாக துணிவு இருக்கிறதுக்கு வாழை துணிவு இல்லை பார்த்தீங்களா? ஏக்கா நானெல்லாம் சாகணும்னா 4 தரம் செத்துருக்கணுமாக்கா. ஒரு தரம் செத்துருந்தாலும் 10 இருக்காது. செத்து எதை சரி பண்ண முடியும் சொல்லுங்கள்? இருந்தால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பொழைச்சி காமிச்சிடலாம். இந்த முடிவு எடுக்கிறவங்க எப்படித்தான் இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியலையக்கா. அக்கா மனசு இருக்குது பாருங்க, அது போல் நல்லதும் இல்லைங்க, அது போல் கெட்டதும் இல்லைங்க. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லதாக எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் தேவையில்லாத நினச்சோம்னா அடுத்தடுத்து அதை எடுத்து கொடுக்கும். இந்த மனசு ஓடுற ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கவே இல்லையக்கா. வேறு எதையுமே கண்டுபிடிக்கலை. ஆமாண்டி, அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பா போல இருக்கு. டிப்ரெஷன்னா என்னக்கா? மன அழுத்தம்னு சொல்லுவாங்க வள்ளி. மன அழுத்தம்னா மனசு கஷ்டமாக இருக்குமாக்கா? ஆமாம் வள்ளி, யாருக்குக்கா மனசு கஷ்டம் இல்லை? நினச்சி வருங்க, இத்தினோண்டு உலங்களுக்கு கூட ஏதோ ஒரு விஷனம்னா சொல்லுங்கக்கா. ஏக்கா அந்த உலகத்துக்கே பணக்காரன்னு சொல்கிறாங்க. அந்த அம்பானி வீட்டில் கூட அவங்க பையன் கல்யாணத்தில் அவங்க அப்பா அழுதார், பேச பேச அழுகிறது பார்த்தாமல்ல. சரி, எல்லாமே ஃபோனில் பார்த்தோமில்ல. சொல்லுங்கள், அவங்ககிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு அவரெல்லாம் அழுவலாமா? அப்போ மனசில் அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறங்காட்டி தானே அழுகுறாங்க. குறை எங்கக்கா இல்லை சொல்லுங்கள்? ஏதோ ஆளாளுக்கு ஏதோ பேசுகிறதுல தான் அந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு தான்க்கா இருப்பாங்க. வாய்க்குன்னு வாடகையாக கொடுக்குறாங்க. அக்கா இப்போ இந்த உலகமே மாறி போச்சக்கா. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் எந்த ஊரில் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாத அவங்க பதில் போடுறாங்க. இப்போ தான் எல்லாம் கையில் வந்துருச்சக்கா. எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வீதிக்கு போயிடுச்சு, வீதியில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிக்கணும், வேறு வழி இல்லை. இப்படித்தான் இருக்கும் இனிமே. சொல்லுக்கு பயந்தெல்லாம் ஓடி போக முடியாதுங்க. துணிஞ்சு நிற்கணும். செத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அக்கா செத்து போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு தப்பை முடிவெடுத்துட்டு அவங்களே இந்த சாவு தேடிக்கிறாங்க பாருங்க. அந்த உசுறு போகிறதுக்கு கொஞ்சோண்டு நேரத்துக்கு முன்னாடியாவது ஐயோ நம்ம இப்படி தப்பாக முடிவெடுத்துட்டோமேன்னு அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் செத்து போனவங்கன்னு சொல்லவா போகிறாங்க சொல்லுங்க? ஐயோ நான் தப்பாக முடிவெடுத்துட்டேனே, நம்மளோட பிள்ளைங்கள விட்டுட்டு வந்துட்டேனே, சாமி நம்மளோட உசுரை கொடு அப்படின்னா அந்த உசுறு வந்து உடம்புல ஒட்டிக்குமாக்கா? போனதான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்துலேருந்து அந்த நிமிஷத்துக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அந்த முடிவு அத்தோடு முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையுமே முடித்து வச்சுட்டு போயிடுச்சு. இது தப்பு. ஏக்கா நான் படிச்சிருக்கிறேனாக்கா சொல்லுங்கள்? இந்த வீதியில் பட்டாம்பூச்சாட்ட திரிஞ்சிட்டு இருந்த உள்ள நான் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி இதே வீதியில் வீட்டு வேலை செய்கிறேன். சனங்க நின்று அந்த கடைசிக்கு இந்த கடைசி போயிட்டு வரையிலன்ட்டு எத்தனை பேர் பேசுவாங்க தெரியுமா? என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுங்களா? அக்கா முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க எத்தனை பேருங்கிறீங்க? பதில் சொன்னால் அதுக்கு ஒரு விதமாக கேட்பாங்க. அட இவங்க இப்படித்தானேன்னு கேட்பாங்கன்னு நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி வந்தோம்னா இவ்வளோ இப்படி இருக்கையிலேயே இவ்வளோ இப்படி பண்ணுறா வருன்பாங்க. வீட்டுக்குள்ளே ஓனன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம்தான் உட்காந்தோம்னா கதை முடிஞ்சு போயிடும். உட்காரக்கூடாது. பேசுகிறவங்க நமக்கு பிள்ளை வந்து காப்பாற்றிடுவாங்களா? அவங்களாம் ஒரு நாளைக்கு அவங்க வாய் மூடிட்டு போகிறாங்க. நான் போய் வாயிலே கையை வச்சு மூடிட்டு இருக்க முடியுங்களா சொல்லுங்கள்? இன்றைக்கி நேரத்தாக்கா நடக்குது இது. சொல்லு கஞ்சி சாவறது நல்லத்தங்கா காலத்துலேருந்து நடக்குது. அக்கா எங்கள் அம்மா இருக்குது வரங்க்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நிறையா கதை சொல்லுங்க. ஆனால் இந்த நல்லத்தங்கா கதை இருக்குது வரக்கா, அந்த கதையில் எனக்கு பெருசாக நினைப்பு இல்லைங்க. ஆனால் அந்த கடைசி அந்த பிள்ளைங்கள கூட்டு போய் கிணத்துல எல்லாத்தையும் தள்ளி ஓட்டு அந்த பொம்பளைங்க கூச்சிப்பிடுங்க. அப்போ அந்த கடைசி பையன் ஒன்றுனையா அந்த பிள்ளைங்கள தூக்கி ஓடுறதை பார்த்துட்டு இருந்த பையன், அம்மா தாய் பேரை சொல்லி தப்பி பொழைச்சிக்கிறேனம்மா, உன் பேரை சொல்லி ஓடி பொழைச்சிக்கிறேனம்மா, என்னைய மட்டும் விட்டுறம்மா அப்படின்னு கெஞ்சிச்சாங்க்கா. ஆனாலும் அந்த பாவி மக மனசை கல்லாகிக்கிட்டு தூக்கி போட்டுவிட்டு தானும் குச்சிட்டான்னு சொல்லுங்க்கா கதையை. அந்த பையன் அந்த கெஞ்சனா வரக்கா, அந்த வரி இன்னும் எம்பட மனசில் ஆழமாக இருக்குது அக்கா. அன்னைக்கு எம்பட நிலமை சீர்கட்டு நின்ன பாருங்க. நண்டுஞ்சிடுமோ 3 பிள்ளைங்க, 3ஓட ஒன்றா 4 எங்கள் வீட்டுக்காரையும் காப்பாற்றுற நிலமை எனக்கு வந்துச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த வரிதான் நினப்பில் வந்துச்சக்கா. என் பிள்ளைங்கள கஷ்டப்பட விட்டுற மாட்டேன்.
4 வீட்டு வேலை செஞ்சாவது என்னோடய பிள்ளைங்கள காப்பாற்றிடுவேனே தவிர என்னோடய பிள்ளைங்கள இந்த உலகத்தில் கஷ்டப்பட விட்டுறவே மாட்டேன். அன்னைக்கு வள்ளியாக ஒரு புது மனுஷியாக பிறந்தேனக்கா நான். அக்கா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 10 வருஷம் இருக்குமாக்கா எங்கள் சொந்தக்கார பிள்ளை வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டையில் நெருப்பு வச்சுக்கிட்டாளுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்க்க போனோம் பாருங்க. அட என் பிள்ளை இப்படி பண்ணிவிட்டியே என்ன அக்கா, தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டேனக்கான்னு அழுதாளக்கா. அக்கா வந்தால் அடுத்த நாளே பார்த்தா போயிட்டான்னாங்க. நான் அப்போ தான் நினச்சேனக்கா, எல்லாருமே அந்த கோவத்தில் அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவக்கா. அப்புறமேட்டுக்கு அதை அவங்க வருத்தப்படுறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இப்போ சொல்கிறேனுங்க. நான் இந்த மாதிரி யார் எந்த முடிவெடுத்தாலுமே அந்த தப்பான முடிவுங்கிறப்போ அதுக்கு ஒரு நிமிஷமாவது வருத்தப்பட்டு அந்த உசுறு போகும். அதை வந்து புரிஞ்சுக்கணும், இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். போனவங்க போனத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இனி யார் மனசுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவனை வேண்டதில்ல அதுதானக்கா. கொண்டு வந்தவனுக்கு கொண்டு போக தெரியாதக்கா. அந்த முடிவு நாம் என்னத்துக்கா எடுக்கணும் சொல்லுங்கள்? இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாதக்கா. இந்த பிள்ளைங்களை கடவுள் நல்லபடியாக பார்த்துக்கணும். தாய் இல்லைன்ற ஒரு குறை இல்லாமல் குடும்பத்தார் வளர்த்தணும். இதை தாண்டி நம்ம என்னக்கா யோசிக்க முடியும்? என்னதுன்னு தெரியாமல் நம்ம காரணம் எதுவும் சொல்லக்கூடாதக்கா. அது செத்தவங்களை பற்றி குறை சொல்லவே கூடாதுங்க. அது ரொம்பவும் தப்பக்கா. ஆமாம் வள்ளி, எல்லாரோட பிரார்த்தனை இனிமேல் அப்படி தான் இருக்கணும். குழந்தைங்க நல்லபடியாக வளரணும். வள்ளிக்கா, ஏங்கன்னு உங்கள் மாமியாருக்கு என்னக்கா ஆச்சு? என் கதை சொல்ல வந்து இன்றைக்கி வேறு கதை சொல்கிறபடி ஆகிப்போச்சு யாக்கன்னு. எல்லாருக்கும் ஒரு நினப்புனா உனக்கு ஒரு நினப்பு. எங்கள் மாமியாருக்குன்னு அப்புறம் சுற்றி வலிச்சு டாக்டர் வந்து சொல்லிவிட்டார். அவங்களுக்கு வயிற்றில் வந்து ஒரு 5-6 மாதம் ஆகிருக்குங்க குழந்தைக்கு. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெருவியாதி இருக்குதான்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாக்கிக்கிட்டாங்க. ரொம்ப சத்து கெட்டு கிடக்குறாங்க. நான் வேறு ஒரு டாக்டரை மட்டும் பேசிட்டேன். அவங்க நேராக போய் ஸ்கேன் ஒன்று பண்ணிக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணு இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லையாங்கன்னு. ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா அதுக்கு வேறு இடத்துக்கு போகணுமா. அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாலே 1 வாரம் 10 நாள் ஆகி போயிருமா. அப்புறம் இது உடனே எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சிபாரிசு பண்ணி கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் சரிங்க காலையில் நேரமாக வந்துடுங்க நாங்களாம்மா. அப்புறம் இங்கேருந்து ஆஸ்பத்திரியில் அப்புறம் நேராக அங்கே போய் ஸ்கேன் பார்க்க போயிட்டாங்க. அங்கே போய் எல்லாம் பார்த்து போக பொழுதாகி போய் அப்புறம் பொழுதோடு தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க கண்ணு. போனால் அப்புறம் இந்த டாக்டர் அந்த ஸ்கேனை பார்த்துட்டு பையனுங்க 6 முடிஞ்சு 7 தொடங்கிருச்சு. ஆனால் குழந்தை வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ரத்தமும் இல்லை. அதனால் ஒரு 10-15 நாளாவது ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும். ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு வராததுனால ஒரு ஊசி மருந்து ஒன்றுமே கொடுக்கல. இப்பையும் வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்களாம். எங்கள் மாமனாருக்கு மனசில் சந்தோஷம் வர்றதா இல்லை காலங்கடந்து கடவுள் இப்படி கொடுத்துருக்குறாரேன்று கவலைப்படுறதானே தெரியலையாங்கன்னு. கண்ணு பையன் வேணும்னு அத்தனை வேண்டுதல் வச்சுருக்குறாங்க. அப்போல்லாம் கிடைக்கல. ஆனால் இனி இல்லைன்னு நினச்சி முடிவு எடுத்துகிட்டு அவங்க பொழப்பு பார்க்கையில் ஆண்டவன் பற்றியா கண்ணு. இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கார் பிறந்தார். அக்கா, உங்கள் வீட்டுக்காரனா? அப்போ உங்கள் மாமியார் கூட உங்கள் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொன்னீங்களே? ஆமாம் கண்ணு, எங்கள் மாமியார் கூட தான் இருந்தார். எங்கள் மாமியார் கூட வயிற்றில் இருந்தாருன்னு கரெக்டாக தானே சொன்னேன். அக்கா, அப்போது அந்த டாக்டர் பிறப்போ இறப்போ நம்ம கையில் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே கண்ணு. நம்ம என்றைக்கு நல்லதை சொன்னால் நல்லதை எடுத்துக்கிறத விட்டுட்டு கெட்டத்தானே முன்னே எடுத்துக்குவோம். அவர் பிறப்பு நினச்சி சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இறப்பு நினச்சிக்கிட்டாங்க. ஓகே ஓகே. எங்கள் மாமியார் பற்றியா கண்ணு, ஆரம்பத்துலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என்னதுன்னு தெரிஞ்சிருந்தேன். அவசர அவசரமாக இங்கே நான் எங்கேயா கல்யாணம் பண்ணியிருக்க தேவையில்லை. இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் அவசர அவசரமாக இங்கே நான் எங்கேயா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த உள்ளே சொத்துக்கு ஒத்த உள்ளே நினச்சி வாழ்ந்த உள்ளைய சொத்தை நினைக்கிறதா கூட பிறந்த பொறப்பு நினைக்கிறதாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி பாசமாக பணமான்னு நினைக்கையில் பாசம் வீதிக்கு வந்துச்சு, பணம் வீட்டுக்குள்ளே நின்றுக்குச்சு. எங்கள் வீட்டுக்கார வீதிக்கு தள்ளி என்னை இங்கே வந்து கதை சொல்ல வச்சிருச்சு பார்த்தியா கண்ணு. போதுங்கண்ணு, மீதி கதையை மறுபடியும் சொல்கிறேன். அக்கா, ரோசாராணிக்கு என்ன கண்ணு, ரோசாராணி வாடாமல் நல்லா தான் இருக்குது. அதையும் மறுபடியும் சொல்கிறேன். நேரமாயிடுச்சு கண்ணு, வாரேன். எல்லாரையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எல்லாருக்கும் நான் ஒரு தாயாகவே இருந்து சொல்கிறேன்.
தற்கொலைங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது. உறவுகளை நேசிப்போம், நல்லதே நடக்கும். வழியின் தர்பார் மீண்டும் தொடரும். வணக்கம்.